மைந்தர் தூயாவியராகிய திரிய கடவுளுக்கு மாட்சி உண்டாவதாக. இப்பரிசுத்த தொழுகையிலே பங்கு பெற்றிருக்கின்றவர்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் ஆண்டவரை போற்றி பாடுவோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். புலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்லி உம்முடைய தூய சன்னிதானத்திலே நாங்கள் வந்து பணிந்து நிற்கின்றோம். கடந்து போன காலங்கள் முழுவதிலும் கண்ணின் மணி போல் பாதுகாத்தவர், வாழ்வின் சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தின தெய்வம், உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி பார்ப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆண்டவர் தந்த எல்லா ஈவுகளுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் புகழ்ந்து போற்றி பாடுகிற பாடல்கள், சிந்திக்கின்ற கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆண்டவருக்குள் புதுபலனடைய கிருபை செய்யும். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இறை நாம மகிமைக்காக பாமாலைகளில் 10வது பாமாலை, போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Poற்றி
முறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 128. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. ஆண்டவருடைய தூய சன்னிதானத்திலே நம் உள்ளங்களை சோதித்து ஆராய்ந்து அவருடைய திருக்கரத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோம். வேதனை உண்டாக்குகின்ற வழிகள் என்னில் உண்டோ என்று சொல்லி நம்மை நாமே உள்ளாய்வு செய்து நித்திய ஜீவ பாதையில் என்னை வழிநடத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய திருக்கரத்திலே நம்மை உள்ளாய்வு செய்து அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவர் நமக்கு வாழ்வில் தந்திருக்கிற பெரிய அருட்கொடையான இந்த வாழ்வை ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிறோமா? இல்லாவிட்டால் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நீங்கள் இந்த உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்கிற அறைகூவலை பெற்றிருந்தும் பல நேரங்களில் இருளின் சாயலை தரித்திருக்கிறோம். நீங்கள் இந்த உலகிற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்கிற அழைப்பை பெற்றிருந்தும் ஆண்டவருடைய சாயல்களை வெளிப்படுத்தாமல் ஆண்டவருடைய தன்மைகளை வெளிப்படுத்த தவறினோ. சுவை கொடுக்கின்ற உப்பாக வாழ்கிறோமா? சாரமற்ற உப்பாக வாழ்கிறோமா? நம்முடைய உள்ளத்தின் ஆழங்கள் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய சிந்தனைகள், வாயின் வார்த்தைகள், செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். தூய பவுலார் சொல்லுகிற போது, நிர்பந்தமான மனிதன் நான், யார் என்னை இந்த பாவ சரீரத்தினின்று விடுவிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி மன்றாடினார். பலவீன பாண்டங்களாகிய நாம் பல நேரங்களில் ஆண்டவருடைய நோக்கத்தையும் அவருடைய திட்டத்தையும் உதாசீன பண்ணி மனம் போன போக்கிலே நாம் வாழுகிறோம். இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை, ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை தெரிந்து கொண்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். தாவீது அரசன் ஆண்டவரை விட்டு தூரம் சென்றபோது, நாத்தான் தீர்க்கனால் எச்சரிக்கப்பட்ட போது ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தார்.
ஆண்டவரே, நான் கடமைகளிலே தவறி இருக்கிறேன் என்று கண்ணீரோடு கர்த்தருடைய பாதத்திலே விழுந்தார். ஆயி பட்டணத்தில் தோல்வியடைந்த போது, யோசுவா கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து கிடந்தபோது, ஆகான் என்ற மனிதன் தன்னுடைய தோல்வியை, தான் செய்த தவறை ஏற்றுக்கொள்ள தவறினபடியினால் அவன் பெரிய தண்டனையை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபையின் காலத்தை சொந்தமாக்கிக் கொள்வார். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகளாய் அமைந்திருந்தது? பல நேரங்களில் அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும் நாம் அநேக நேரங்களில் பிறரை அவதூறாக பேசின அனுபவங்கள் நம்மில் உண்டு. நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் உறவுகளை சீர்குலைத்த அனுபவங்கள் நம்மில் உண்டு. வாயின் வார்த்தைகளினால் சகோதர உறவுகளையும் சகோதரி உறவுகளையும் சிதைத்த அனுபவங்கள் நமக்குண்டு. குடும்பங்களிலே அன்பை விதைக்க வேண்டியவர்களாகிய நாம் பல நேரங்களில் பகையை குடும்பங்களில் பரிசாக கொடுத்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பணிவிடைகளில் பல நேரங்களில் தவறு செய்திருக்கிறோம். இந்த நாளிலும் உலகமெங்கிலும் கொண்டாடப்படுகின்ற உழைப்பாளர் தினத்திலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேலைகளில் நாம் உண்மையோடு இருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பணிவிடைகளை கருத்தோடு நாம் நிறைவேற்றுகிறோமா? பல நேரங்களில் ஏனோதானோ என்று இருக்கிற மனநிலை, நம்முடைய கடமைகளை சரிவர செய்யாமல் இருக்கிற சூழல், கர்த்தருடைய சமூகத்திலே இரக்கத்திற்காய் மன்றாடுவோம். ஆண்டவர் படைத்த அழகிய இந்த உலகை பல நேரங்களில் மாசுபடுத்தினோம். அவருடைய படைப்பின் மகத்துவத்தை சிதைத்தோம். உடன் பிறந்த சகோதர சகோதரின் உறவை நாம் சீர்குலைத்தோம். சக மனிதர்களிடத்தில் அன்பு கூற தவறினோம். ஆயக்காரன் கர்த்தருடைய சமூகத்திலே சென்று மன்றாடினான். பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி மன்றாடினான். நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யும் வண்ணமாக, பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை என்ற பாடலுடைய சரணங்களை இணைந்து பாடுவோம். தவித்திடும் பாவி என்னை பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. இளைய குமாரனை போன்று நாங்கள் உம்மை விட்டு தூரம் சென்றோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய திருக்கரத்திலே அமைதியாக நம்மை அர்ப்பணம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், பாவ மன்னிப்பையும் ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தூயாவியானவருடைய கிருபையும் தேற்றதவையும் தந்தருள்வாராக. ஆமென்.
ஆண்டவருடைய கரத்தினின்று புதிய வாழ்வை பெற்றுக்கொண்டனா ஆண்டவர் நம் வாழ்வில் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இந்த புதிய மாதத்திலே முதல் நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே பணிந்து கொள்வதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். எத்தனையோ ஆபத்துக்கள், நாசமோசங்கள், சென்ற மாதங்களிலே பலவிதமான இடுக்கண்கள், இக்கட்டுகள், யுத்தத்தின் செய்திகள், அபயங்களும் அபாயங்களும் நம்மை சூழ நின்றது. கர்த்தர் இறங்கினார். நாம் பிழைத்திருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நாம் நன்றியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கண்ணின் மணி போல் நீர் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலும் இடைக்கட்டினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். எத்தனையோ இன்னல்கள், இடுக்கண்கள் நடுவிலும் கர்த்தர் தம்முடைய கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து கொண்டீர். தம்முடைய சட்டையின் மறைவிலே நீர் எங்களை வைத்து நடத்தினீர். உம்முடைய தயவுகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகள், அதிசயமான நடத்துதல்களுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். நம்முடைய வாழ்விலே நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வேலைக்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுவோம். இந்த மே மாதம் 1ஆம் நாளிலே உழைப்பாளர் தினத்தை கொண்டாடுகின்ற நாளிலே நமக்கு உழைப்பதற்குரிய ஆற்றலை ஆண்டவர் தந்தார். ஆண்டவர் நல்ல வேலைகளை தந்திருக்கிறார். உடுக்க உடையை தந்தார். உண்ண உணவு தந்தார். ஆபத்துக்களும் நாசமோசங்களும் வந்தபோதும் நம்மை தாங்கினார். பல நேரங்களில் ஊதியமில்லாமல் நின்றோம். ஆயினும் ஆண்டவர் வேலைக்கு செல்வதற்குரிய ஆற்றலை தந்தார். ஏற்ற நேரத்திலே வானத்தின் பலகணிகளை திறந்து ஏற்ற ஊதியங்களை கிடைக்க ஆண்டவர் கிருபை புரிந்தார். ஆண்டவருடைய கிருபைகளுக்காய் நாம் நன்றி செலுத்துவோம். கவலை கண்ணீரோடு நின்றோம், சோர்வுகளோடு நின்றோம். ஆண்டவர் ஆறுதலை தந்தார், தைரியத்தை தந்தார். அவருடைய குமாரன் மூலமாக இலவசமாய் நமக்கு மீட்பை தந்தார். ஆண்டவருடைய எல்லா இரக்கங்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாவற்றுக்கு மேலாக நாம் ஆண்டவரை கூடி ஆராதிப்பதற்கு, ஆண்டவர் தந்த அழகிய ஆலயத்திற்காய், ஆண்டவர் தந்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காய், அவருடைய திருக்குமாரன் மூலம் நமக்கு இலவசமாய் தந்த மீட்பிற்காய், நம்முடைய பாஷையிலே நாமே படிப்பதற்கு அழகிய திருமறையை ஆண்டவர் நமக்கு தந்தார். எல்லா கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏறெடுத்த யாத்திரைகளில் ஆண்டவர் துணையாய் நின்றார். குடும்ப உறவுகளில் அமைதியை தந்தார். பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தை தந்தார். போகின்ற வருகின்ற எல்லா பாதைகளிலும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல் தாங்கினார். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை தாங்கினது எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் யாவரும் இணைந்து ஆத்துமாவே என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி என்கிற பாடலை நாம் இணைந்து பாடி நன்றி செலுத்துவோம்.
ஆண்டவருடைய தூய சன்னிதானத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தனா. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவருடைய தூய பிரசன்னம். ஆண்டவரே, உம்முடைய திருச்சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு நீர் எங்களை ஆற்றல் படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் உழைப்பதற்குரிய நல்ல சரீர சுகத்தை எங்களுக்கு தாரும். வேலை செய்கிற இடங்களில் உண்மையோடு கடமைகளை நிறைவேற்றுவதற்குரிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். குடும்ப உறவுகளில் உம்முடைய சித்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றவும், குடும்பமாக கூடி ஜெபிக்கவும், ஆண்டவரே நாங்கள் சாட்சிகளாய் இந்த தேசத்திலே வாழவும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி அவருடைய திருக்கரத்திலே நம்மை அமைதியாக அர்ப்பணம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் நம் வாழ்வின் காலங்களை ஆசிர்வதித்து அவருடைய திருச்சித்தத்தை நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் நம்மை பண்படுத்தி பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். அமருங்கள். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியிலே நாம் படிக்க கேட்கலாம். பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியை திருமதி புஷ்பபாய் அவர்கள் படிப்பார்கள். வேதபாகம் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 22 வரை. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 22 வரை. அதுவுமின்றி எகிப்தின் ராஜா சிப்பீரால் பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இதனிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கும் பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளையெல்லாம் நதியிலே போட்டு விடவும், பெண் பிள்ளைகளையெல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான் என்பதே. வாசிக்க வேண்டிய வேதபாகம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 29 வரை. மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 29 வரை. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படி 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து
ஆண்டவனே, 5 தாலந்து என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளைக் கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளைக் கொண்டு வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி, அவனிடத்தில் இருக்கிற தாலந்தை எடுத்து 10 தாலந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. யாவரும் நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். முடிவில்லை. ஜீவனை கொடுக்கிறவருமாய், பிதாவிலும் குமாரனிலும் என்று புறப்படுகிறவருமாய், பிதாவோடும் குமாரோடும் கூட தொழுது சோதிக்கப்படுகிறவருமாய், தீர்க்கதரிசிகளின் மூலமாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த குமார அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். தொடர்ந்து அமருங்கள். இப்பொழுது உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் என்ற பாடலை பாடுகிற போது மிஷனரி திருப்பணிக்கான காணிக்கைகள் சேகரிக்கப்படும். பாடகர் குழுவினர் இந்த பாடலை பாடுவார்கள். எண்ணத்தில் தெரிவே
இந்த நாளுக்குரிய அறிவிப்புகளை சபை செயலர் அவர்கள் கொடுப்பார்கள்.
ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாம் ஜெபத்திற்காக ஆயத்தப்படுவோம். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய தூய சன்னிதானத்திலே நாங்கள் உம்மை நோக்கி பார்ப்பதற்கும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி எங்களுடைய விண்ணப்பங்களையும் எங்களுடைய கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே வைப்பதற்கு ஆண்டவர் தருகின்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், நம்முடைய பாதத்திலே எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே தருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவருடைய கிருபை தங்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் உழைக்கிற இடங்களில் உண்மையோடு உழைப்பதற்குரிய ஆற்றலை கர்த்தர் எங்களுக்கு தாரும். நல்ல சரீர சுகத்தை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். வேலை செய்கிற இடங்களில் கிடைக்கிற வருவாயின் மூலமாய் நாங்கள் மகிழ்வும் நிறைவும் பெற்றுக்கொள்ளவும், எல்லாவற்றுக்கு மேலாக கர்த்தருடைய கிருபையை பெற்று ஒவ்வொரு நாளும் மகிழ கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவர் தாமே எங்களுடைய குடும்பங்களில் தந்திருக்கிற எல்லாவித ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே கண்ணீரோடு எங்களுடைய வாழ்வுக்குரிய தேவைகள், குடும்ப சூழ்நிலைகள், வாழ்வின் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே தருகிறோம். நாங்கள் வேலைக்கு செல்கிற இடங்களில் அநேக நேரங்களிலே சரியான வேலைகள் இல்லாத சூழல்களிலே கடினங்களை சந்திக்கிற நேரங்கள் உண்டு. ஆண்டவரை, சரியான ஊதியங்கள் கிடைக்கவில்லை என்று ஏக்கத்தோடு நிற்கிற அனுபவங்கள், புதிய வேலை வாய்ப்புகளுக்காய் முயற்சி செய்கிற நேரங்கள் கர்த்தருடைய கரத்தில் எல்லாவற்றையும் தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிற தெய்வம், யாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம். ஏற்ற நேரங்களிலே வேலைகளில் உயர்வுகளையும் உன்னத காலங்களையும் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். நாங்கள் வேலை செய்கிற நிறுவனங்களையும் கரத்திலே தருகிறோம். நாங்கள் பணியாற்றுகிற இடங்கள், பணியின் நிமித்தமாக பல இடங்களுக்கு பிரயாணப்படுகிற நேரங்கள், பலரை சந்திக்கிற நேரங்கள், சொந்தமாக தொழில்நிலைகளை நடத்துகிற நேரங்கள், ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். யோசேப்பு எகிப்து தேசத்திலே உழைப்பதற்குரிய ஆற்றலை கொடுத்தீர், நல்ல ஞானத்தை கொடுத்தீர், தெய்வீக சுகத்தை ஆண்டவர் கட்டளையிட்டீர். அவண்ணமான தூய அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழல்களிலும் ஆண்டவருக்குள் மகிழ கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவர் தாமே எங்களுடைய குடும்பங்களிலே தந்திருக்கிற பிள்ளை செல்வங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, மணலை குழந்தைகளாய் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை பள்ளி செல்கிற பிள்ளைகள், கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்புகளுக்காய் முயற்சி செய்கிற பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளையும் கர்த்தருடைய பாதத்திலேயே தருகிறோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் நிற்கின்ற அனுபவங்களை ஆண்டவர் கட்டளையிடும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடும், சரீர சுகத்தை கொடும். எங்களுடைய பிள்ளைகள் எல்லா கிருபைகளையும் பெற்று, தாளந்து திறமைகளை பெற்று ஆண்டவரை உயர்ந்ததும் உன்னதமான இடங்களில் அமர்த்தப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் நீண்ட நாட்களுக்கு பின்பதாக எங்களுடைய பிள்ளைகள் பள்ளி சென்று படிப்பதற்குரிய எல்லா கிருபைகளையும் ஆண்டவர் கட்டளையிட்டே நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் நல்ல முறையிலே கல்வி கற்று உயர்ந்த ஆசைகளை சொந்தமாக்கி கொள்ள கிருபை செய்யும். குடும்பங்களிலே குழந்தை செல்வம் இல்லாமல் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் தாமே ஏற்ற காலங்களிலே தாய்மையின் செயல்களை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குழந்தை செல்வங்களை ஆண்டவர் கட்டளையிட்டு குடும்பங்களை அழகுபடுத்தி
ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய குடும்பங்களிலே தந்திருக்கிற ஒவ்வொரு உறவுகளுக்காய், வயது முதிர்ந்த பெற்றோருக்காய் எல்லாரையும் கர்த்தருடைய பாதத்திலே தருகிறோம். எங்களுடைய பெற்றோர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுடைய பெற்றோர்களுக்கு வேண்டிய நல்ல சரீர சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடும். சரீர பலவீனங்களோடு, வியாதிகளோடு, பாரங்களோடு, கண்ணீரோடு உம்முடைய சமூகத்திலே நிற்கிற பிள்ளைகள் உண்டு. சரீர பலவீனங்களோடு நின்ற வேளைகளில் பெற்றிருந்த சுகத்திற்காய், விடுதலைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற மக்கள் உண்டு. ஆண்டவர் தாமே உம்முடைய கிருபையினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். எல்லா பலவீனங்களையும், சோர்வுகளையும், பாரங்களையும் அறிந்திருக்கிற தெய்வம், வியாதிகளை காண்கிற தெய்வம், ஆண்டவர் தாமே விடுதலைகளையும், நல்ல மருத்துவ ஆலோசனைகளையும், தெய்வீக கிருபைகளையும் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். சரீர பலவீனங்களோடு உம்முடைய சமூகத்திலே கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் நீர் தந்திருக்கிற குழந்தை செல்வத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களுடைய திருச்சபை என்கிற விசுவாச கூட்டத்திலே அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த மணலை குழந்தைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதியும். தாயும் சேயும் நலமோடு காண்பதற்கு ஆண்டவர் கிருபை புரிந்தீர். வேண்டிய தெய்வீக நன்மைகளையும் ஆசிகளையும் கர்த்தர் கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். எங்களுடைய திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். திருச்சபையினுடைய ஊழியங்கள் எல்லாம் நேர்த்தியாய் செய்யப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். திருச்சபையினுடைய செயற்குழு அங்கத்தினர்கள், திருச்சபையினுடைய பைபிள் ஸ்கூல் பொறுப்பாளர்கள், மிஷனரி ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே தருகிறோம். ஒவ்வொரு ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் தாம் எங்களுடைய திருச்சபையின் எல்லா திருப்பணிகளும் சிறந்த முறையிலேயே கட்டமைக்கப்படுவதற்கும், சிறந்த முறையிலே முன்னெடுத்து செல்வதற்கும் ஆண்டவர் வேண்டிய தெய்வீக ஞானத்தையும் ஆலோசனையும் நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். இந்த இடத்திலே நாங்கள் கூடி ஆராதிப்பதற்கு ஆண்டவர் தந்த அழகிய ஆலயத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே இந்த நேஷனல் எவாஞ்சலிஸ்டிக் சர்ச் மூலமாக ஆண்டவர் தந்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர் இந்த தேசிய நற்செய்தி ஆலயத்தின் மூலமாக நன்மைகள் பெற்றிருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக, ஒவ்வொரு எல்லாவித கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுடைய திருச்சபை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் பலப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி அங்கு பார்க்கிறோம். திருச்சபையினுடைய எல்லா ஊழியங்களை கர்த்தருடைய பாதத்திலே தருகிறோம். நீரே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். விசேஷமாக எங்களுடைய தமிழக மாநிலத்திற்காய் ஜெபிக்கிறோம். சட்டமன்ற தேர்தல்களை நாங்கள் நிறைவு செய்து ஆண்டவர் தாமே நாங்கள் ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிறோம். ஏற்ற நேரங்களிலே நல்ல ரிசல்ட்டுகள் கிடைக்கப்பெறவும், முசித்தமான மக்கள் பதவியிலே அமர்த்தப்படவும் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஓட்டு எண்ணிக்கையினுடைய காரியங்களை வழிநடத்துகின்ற எல்லா அலுவலர்களையும் கரத்திலே தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். காவல்துறையினரை கர்த்தர் ஆசீர்வதியும். ஊடகத்துறையினரை கர்த்தர் ஆசீர்வதியும். உண்மையோடும் நேர்மையோடும் எல்லா கடமைகளையும் ஆற்றுவதற்கான கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். விசேஷமாக எங்களுடைய இந்திய தேசத்திலே நடைபெற்று வருகின்ற எல்லா சட்டமன்ற தேர்தல்கள், இந்திய தேசத்தினுடைய எல்லா தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் எல்லாரையும் கரத்திலே தருகிறோம். ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நிறைவாய் தங்கட்டும். விசேஷமாக நாங்கள் வாழுகிற இந்த பஹ்ரைன் தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திலே நம்முடைய கிருபை தங்கட்டும். தேசத்தை ஆளுகை செய்கின்ற தலைவர்கள், தேசத்தினுடைய அதிகாரிகள் எல்லாரையும் ஆண்டவர் பலப்படுத்தும். நம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி வழி நடத்தும். இந்த ஒரு புதிய மாதத்திலே நாங்கள் பயணிக்கிறோம். இந்த புதிய மாதத்தின் சூழலில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் பெற்று ஒவ்வொரு நாளும் மகிழ கிருபை செய்யும். கிருபையின் மறைவிற்குள் எல்லாவற்றையும் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் நாம் ஜெப நிலையிலே ஆண்டவர் கற்பித்து தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்கள் கடனுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே, ஆமென். தொடர்ந்து பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல் பாடுகின்ற போது இறைநாம மகிமைக்கென்று காணிக்கைகள் சேகரிக்கப்படும். காணிக்கை இறைவேண்டலின் போது பிறந்த நாள் மற்றும் திருமண நிறைவு நாளை ஆசரிக்கின்றவர்களும் நீங்கள் முன்பாக ஜெப வேளைக்காக வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்.
ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளையும் ஆசிகளையும் எங்களுடைய வாழ்விற்கு தந்து எங்களை ஆசிர்வதித்து பாதுகாக்கிற நல்ல தெய்வமே, சென்ற நாட்கள் முழுவதிலும் கண்ணின்மணி போல் பாதுகாத்தவர், புதிய ஒரு மாதத்திலே இந்த முதல் நாளிலே அடியெடுத்து வைப்பதற்கு கர்த்தர் கிருபை புரிந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களுடைய வாழ்வில் செய்திருக்கிற நன்மைகளுக்கு ஈடாக நாங்கள் என்னத்தை செலுத்துவோம் என்று சொல்லி ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தரை தொழுது கொள்வேன் என்று பக்தன் சொன்ன வண்ணமாக ஸ்தோத்திரத்தோடு மன நிறைவோடு உம்முடைய சமூகத்தில் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை அங்கீகரியும் ஆசிர்வதியும். உம்முடைய மிஷனரி பணிகளுக்கென்று படைத்திருக்கிற காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள், நன்றியறிதல் காணிக்கைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை தங்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். விசேஷமாக உம்முடைய பாதத்திலே புதிய வயதிலே பிரவேசித்திருக்க பிள்ளைகள், புதிய வயதிலே அடியெடுத்து வைக்க ஆயத்தப்படுகிறவர்கள், குடும்ப வாழ்விலே புதிய ஆண்டில் பிரவேசித்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுகிற தூய அனுபவத்திலே ஆண்டவர் நிறைத்து ஆசீர்வதியும். கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி வழி நடத்தும். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார் என்ற உம்முடைய வார்த்தைக்கு இணங்க உம்முடைய சமூகத்தில் உற்சாகத்தோடு படைத்திருக்கிற எல்லா காணிக்கைகளையும் அங்கீகரியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். இந்த நாளிலும் போதகர் நியமன தொழுகைக்காக நம்மத்திலே வருகை தருகின்ற NEC-யினுடைய அனைத்து போதகர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். Dear pastors, I welcome you all on behalf of the Bahrain Tamil Christian congregation. I welcome you all pastors to come forward and join with the worship of installation, especially the chairman, vice chairman, treasurer, and chairman of the spiritual committee, and all pastors of the NEC. I heartily welcome everyone. Please come forward. Reverend Gilden, beloved in Christ, it has been the duty of the Common Council members to inquire into the academic and spiritual qualifications of Reverend C. Gilden. We believe that he is truly called of God to the holy office of the pastor and that the Spirit has led him to the National Evangelical Church. We therefore recommend him to the Bahrain Tamil Christian congregation as their pastor and have assembled to install him into this holy office. The Holy Scriptures teaches us that God, our Heavenly Father, gathers to himself from among all his children a church dedicated to the ministry of reconciliation. In this work of grace, he is pleased to use the ministry of men and women in full-time ministry. As the Apostle Paul says, to each one of us grace has been given as Christ appointed it. It was God who gave some to be apostles, some to be prophets, some to be evangelists, and some to be pastors and teachers, to prepare God's people for works of service so that the body of Christ may be built up
until we all reach unity in the faith and in the knowledge of the Son of God. Reverend C. Gilden has been given the gifts of pastor and teacher. It is his work to share the gospel of Christ with all people, to call sinners to repentance, to assure them of God's mercy, and to baptize. He is to teach and encourage both by word and example the people entrusted to his charge, building them up in our most holy faith. He is to lead them in prayer and worship, to preside at the celebration of the Lord's Supper, and in Christ's name to declare God's forgiveness to the penitent. With courage and commitment to the Spirit of truth, he is to lead the church board, to protect the unity of the church, and to uphold the confessional standards of the church. As Christ has commanded, he, along with the church board, is to exercise authority and discipline within the church. Christ says, "I will give you the keys of the kingdom of heaven. Whatever you bind on earth will be bound in heaven, and whatever you loose on earth will be loosed in heaven." Matthew 16:19. Finally, he is to prepare the baptized for confirmation and to make ready the dying for their death. In caring for this people, he must set the Good Shepherd always before them as the pattern of his calling. Friends in Christ, such is the work of the pastor. It is not light or easy. I call upon each of you to receive him as your pastor in the name of the Lord Jesus Christ. That it may appear to all who are present here that you, our brother Reverend C. Gilden, are willing to accept this office as thus described, you ought to be sincerely answer these questions. Do you feel in your heart that you are called of God's church and therefore of God himself to this holy ministry? Yes, truly, with all my heart. Do you believe the books of the Old and New Testaments to be the word of God and the authoritative guides to salvation in Jesus Christ? Do you determine your doctrine by the scriptures and reject all that is contrary thereto? Yes, truly, with all my heart. Do you promise to discharge your office faithfully in accord with this commitment and strive toward a godly life? And will you receive graciously the guidance and the reproof of those who are in the position to offer it? Yes, truly, with all my heart. Do you promise to be loyal to the witness and mission of the National Evangelical Church in Bahrain? And will you endeavor to further her mission in such a measure as God will give you insight? Yes, truly, with all my heart. Will you, with the help of God, strive to fulfill all the duties of a minister of Christ, preaching the word of God in sincerity, administering the holy sacraments in purity, maintaining proper discipline in the house of God, and the shepherding the flock faithfully? Yes, truly, with all my heart. This is the charge to the minister. Take heed, beloved brother and fellow servant of Christ, to yourself and to all the flock over which the Holy Spirit makes you overseer. Love Christ and feed his sheep. Be an example in word, in conduct, in love, in spirit, in faith, in purity. Attend to the reading of God's word, to exhortation, to teaching. Neglect not the gifts that is in you. Meditate on these things. Give yourself wholly to them. Take heed to the doctrine and continue steadfast therein. Bear patiently all sufferings as a good soldier of the Lord Jesus Christ. For in doing this, you shall both save yourself and them that hear you. And when the chief shepherd shall appear, you shall receive a crown of glory that fades not away. Yes, truly, with all my heart. This is for congregation.
at the end you have to say, we do. Friends, brothers and sisters in Christ, since this most sober procedure involves the obligations and duties on your part towards Him. Yeah, can you stand, please? This is for the whole congregation. At the end, you have to say, we do, okay? Friends, brothers and sisters in Christ, since this most sober procedure involves obligations and duties on your part towards Him, whom you have called to minister to you in holy things, I ask you before God and our Lord Jesus Christ, do you receive in the name of Lord His servant of our brother, Reverend C. Gilden, to be your minister? Yes. If such so, your promise respond. Do you promise to receive the word of truth from His lips with humility, attentiveness, and love, and to submit to Him in the proper discharge of His holy office? If such is your promise, respond. We do. Do you promise to encourage and help him in his sacred work and to labor with him in faith and prayer for the honor and glory of Christ, for the well-being of his church, and for the welfare of your fellow human being? If such is your promise, respond. Do you promise that as long as he remains your minister, you will provide for his worldly needs and whatever else the dignity of his office and his comfort among you require? If such is your promise, respond. Beloved in the Lord, receive this your minister in the Lord with gladness, and hold such men in reputation. Remember that God Himself speaks unto you and appeals to you through him. Receive the word which he, according to the scriptures, shall preach to you, not as the word of man, but as it is in truth, the word of God. Obey those who rule over you and submit yourselves, for they watch over your souls, since they must give account. If you do these things, it shall come to pass that the peace of God shall enter your houses, and that you who receive this man in the name of prophet shall receive a prophet's reward, and through his preaching, believing in Christ, shall inherit life eternal. Thank you. Brothers and sisters, please, when you are stand up, I want Pastor Sunil to repeat the last question, and I want to hear all the congregation, they say, we do. I want the church to be moving, okay? Pastor Sunil, he will repeat the question, the last one, but please, we want to hear all the congregation. Do you promise that as long as he remains your minister, you will provide for his worldly needs and whatever else the dignity of his office and his comfort among you require? If such is your promise. Okay, pastors? Okay? Okay. Pastor, can you look at me, please? In the name and by the authority of National Evangelical Church in Bahrain, I now declare that the pastoral relationship between
the Reverend Gildon and the Bahrain Tamil congregation, Bahrain Tamil Christian congregation is fully constituted, and that the Reverend Gildon is the lawfully installed pastor and teacher of this congregation. The final part, Pastor Butch is doing. May I request Pastor Gildon, can you kneel down at the middle? I request all the pastors, please come forward. Amen. And I look at the altar. This is the prayer for the pastor. Let us pray. Merciful Father, who has gathered a church out of all the families on earth and called pastors to shepherd the flock of Christ, we bless you for graciously providing this congregation with a faithful minister. By your Spirit, cause him to grow even more deeply in this work to which you have called him. Enlighten his understanding that he may perceive the meaning of your word as it is spoken to him here. Speak to him that he may boldly and faithfully proclaim your gospel. Fill him with wisdom and compassion that he may govern well the people over whom he is set. Grant him patience to bear the strains and difficulties he may meet as he labors. And so strengthen him by the comfort of your Holy Spirit, that he may remain steadfast to the end and be received with all faithful servants into the joy of his Lord. Shed your grace upon this congregation, your people, and preserve them in your peace. May they humbly support their pastor with joy, patience, love, and prayer. May they acknowledge him to be sent from you. May they receive his word with proper reverence and submit themselves to his exhortation. May they so fulfill their part in this new and profound relationship between flock and pastor that, attending to his word and believing in Christ, they may be brought, one and all, to be made partakers of God's eternal gift of life. Hear us, O Father, through your beloved Son, Jesus Christ. And everybody say, Amen. Before you rise, Reverend Gildon, we'd just like to share one additional prayer. Would you pray with me? Lord God, upon your servant, pour out your power and extend to him uncommon grace. We thank you for the Tamil Christian congregation and pray that through their ministry, your kingdom would come and your will would be done here in Bahrain and throughout the world. We pray for ready and eager servants, those who not only have embraced faith, but are serious about discipleship, who daily desire to deny the self and to pray their way into your will. Lord, encourage this beloved pastor by eager servants to join him in the work of ministry, that they might be strengthened, that they might be equipped, that they might be challenged in ways that allow the full measure of faith and fruitfulness to be very evident in this gathered congregation. Lord, bless them by your Spirit and word to that end, and we'll give you the praise, the honor, and the glory. In Jesus' name, amen. 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 Congratulations. Thank you. Would you join me in congratulating your pastor? At this auspicious time, may I request our Common Council Chairman, Reverend Annie Hazes, share few words. I am here 27 years, and your congregation, it's dear. I love this congregation. Many pastors came, but many people, you are
and member from a lot of time. Much time you are here, much time you serve your congregation, much time you serve the Bahrain. I pray from my heart you to support the board of the church and support our new pastor. You support him, you pray for him, because he came to serve Jesus, to serve you like a church, and to be a member in the Common Council. I pray for everybody here. You have the responsibility to make the church stand and the church go out of this world to have the mission and the goal for Bahrain, for the people in Bahrain. And from here, the light of the church and the light of the kingdom of God, it will go to all Bahrain. Thank God for NEC, National Evangelical Church. Thank God for your congregation. Thank God for our King, King Hamad bin Khalifa. Thank God for the Sheikh Salman, Crown Prince. He is also the ministry Prime Minister. We pray for our leaders. We pray for all Bahrain. It will come from here, from the church. Thank you. எல்லாரும் அமருங்கள். It's indeed joy and pleasure to be officially declared as the pastor of Bahrain Tamil Christian Congregation by the NEC team of pastors. I am thankful to the NEC pastors, chairman, vice chairman, treasurer, chairman of the spiritual committee, and all pastors who participated in this installation worship. Reverend Blind, Reverend Sunil, Reverend Hani, Reverend Gregorio. Yes, I am correct now. Okay, I am thankful to all the pastors, especially my congregation members, and the promises you have given to the God's ministry, not to me. So, we will build the God's ministry in this part of this land. May God bless you, everyone. I am thankful to the pastors for blessing this occasion. Amen. Okay. Amen. Pastor Isaac Inayat, he is the pastor of the Ordo congregation, and he is the vice chairman of the National Evangelical Church. He must be with us, but he has his brother-in-law, he passed away, but we want to pray for him, and he send his greeting. Okay, thank you. I take this juncture. I sincerely thank all the Tamil Christian congregation on behalf of all the pastors. In absence of your full-time pastor, I sincerely appreciate the church board. I always meet Brother Solomon and the church board members and all the congregations, and we have led the congregation very peacefully in a peaceful way. In absence of your full-time pastor, I sincerely appreciate all of you for your endeavor, your support towards the Tamil Christian congregation. God bless you all. Thank you. Thank you, dear pastors. Thank you. தொடர்ந்து நாம் இறை வார்த்தைகளை தியானிப்பதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். யாவரும் நின்ற நிலையிலே ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும் என்ற பாடலை பாடுவோம்.
உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுகின்ற நல்ல தெய்வமே, உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் தியானிக்க ஆயத்தப்படுகிறோம். அடியனை மறைத்து உம்முடைய மெல்லிய சத்தம் வெளிப்படட்டும். உம்முடைய திருக்கரத்தில் எல்லாவற்றையும் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். இந்த நாளின் சிந்தனைக்கு மையமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் 128 இரண்டாவது வசனத்தை யாராவது படியுங்கள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். மே 1ஆம் தேதி என்றாலே நமக்கு எல்லாருக்கும் விடுமுறை நாள் இல்லையா? அதனுடைய ரகசியம் உழைப்பாளர்கள் தினம். சர்வதேச அளவிலே உழைக்கிற மக்களை கொண்டாடுவதற்காகவும் உழைப்பாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உழைப்பாளர்கள் தினம் சர்வதேச அளவிலே கொண்டாடப்படுகிறது. 2வது உலக யுத்தத்தினுடைய சூழலில் தொழில் புரட்சி ஏற்படுகிறது. புதிய புதிய நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் பெருகிற ஒரு சூழலில் நம்முடைய சண்டே ஸ்கூல் கூட அத்தகைய ஒரு சூழல் தான் உருவானது. பெருகுகின்ற போது தொழிலாளர்களுடைய பங்களிப்பும் பெருகுகின்றது. ஆனால் தொழிலாளர்களுடைய நலன் காக்கப்படவில்லை. தொழிலாளர்கள் 8 மணி நேரம் வேலை செய்வதற்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் 15 மணி நேரம் 18 மணி நேரம் அவர்கள் வேலைக்கு பணியமர்த்தப்பட்டார்கள். இதன் நிமித்தமாக பல போராட்டங்கள் நடைபெறுகிறது. அமெரிக்க தேசத்திலே நடைபெறுகிறது, ஆஸ்திரேலியாவிலே நடைபெறுகிறது, பாரிஸிலே நடைபெறுகிறது. பல மாநாடுகளும் திட்டங்களும் பல போராட்டங்களும் சில நேரங்களில் வன்முறைகளாக கூட மாறியிருக்கிறது. இறுதியில் உலகமெங்கிலும் மே 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் தினமாக ஆசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்கு மையமாக நாம் தெரிந்து கொண்ட கருப்பொருள் உழைப்பவர்களை உயர்த்துகின்ற ஆண்டவர் என்ற பொருளிலே நாம் சிந்திக்கலாம். நான் வாசித்த சங்கீதத்திலே சொல்லப்படுகிற ஒரு செய்தி, அங்கே சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அது யாருக்கு அந்த பாக்கியம் என்ற கேள்வி எழுப்புகிற போது அந்த சங்கீதத்தின் ஆரம்பம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனிதனுக்கு. கர்த்தருக்கு பயந்து பணிவிடைகளை நிறைவேற்றுகிறவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதம். உழைப்பிலே மகிழுகிறார்கள், குடும்ப உறவிலே மகிழுகிறார்கள், அவருடைய வேலைகள் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். நாம் வாழுகிற கால சூழலில் அநேகமாக மனிதர்களை சந்திக்கின்ற போது கடினமாக உழைக்கிறவர்கள் உண்டு, வேலை வேலை என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறவர்கள் உண்டு, சில நேரங்களில் சொந்த குடும்பங்களை கூட கவனிக்காதவர்கள் உண்டு, ரொம்ப பிஸியாக இருந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு, சொந்த உறவுகளை கூட நேசிப்பதற்கும் பிள்ளைகளை கூட பார்ப்பதற்கும் அவர்களால் முடியாத சூழலில் வேலை நிமித்தமாக வேகமாக இயந்திரத்தனமாக ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. திருமறையிலே சந்திக்கின்ற போது 10 கற்பனைகளிலே சொல்லப்படுகிற ஒன்று, 6 நாளும் நீ வேலை செய்ய வேண்டும், 7ஆவது நாள் ஓய்வு நாள். இந்த உலகமெங்கிலும் ஒரு நாள் நமக்கு தரப்படுகிறது. இந்த நாள் என்று சொன்னால் வேலை செய்கிற எல்லாருக்கும் ஓய்வு தரப்படுகிறது. அந்த ஓய்வு என்பது நம்முடைய சரீரத்தை மறுபடியும் புத்துணர்வு பூட்ட வேண்டும். நம்முடைய குடும்பத்தை நாம் குடும்பத்தினரோடு மறுகட்டமைப்பு செய்ய வேண்டும். அந்த உழைப்பில் நாம் மகிழ்கிற அனுபவம் பணம் சம்பாதிப்பது மாத்திரமல்ல, அதைவிட மேலான ஒன்று, நாம் உறவுகளையும் பாதுகாக்க வேண்டும். சங்கீதம் 128 அழகாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து கடமைகளை நிறைவேற்றுகிறவர்கள் அந்த பாக்கியம் எல்லாவற்றையும் பெறுகிறார்கள். வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருப்பதல்ல, மாறாக வேலையின் நடுவிலும் ஒர்க்கையும் ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ண தெரியணும். இதுதான் இன்றைய உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு சவால். வேலைக்கு செல்வது மிகவும் எளிது, ஆனால் குடும்பத்தை கவனிக்கின்ற போது சிலர் தடுமாறுகிறார்கள். வேலைக்கு செல்கிற போது சிலர் சொல்லுகிறார்கள், நான் பணமெல்லாம் சம்பாதிச்சு கொடுக்கிறேனே, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேள்வி எழுப்புகிறோம். சில நேரங்கள் அறிந்தும் அறியாமலும் நாம் இத்தகைய கேள்விகளை எழுப்புவதுண்டு. இந்த உலகத்திலே பார்க்கிற போது
படித்தவர்கள்தான் வேலைக்கு தேவைப்படுகிறார்கள் என்று சொல்லுகிற போது தற்போது சூழல் மாறிவிடுகிறது. சமீபத்திலே ஒரு நண்பர் ஒருவர் ஒரு இன்டர்வியூ ஒன்றுக்கு பங்கு பெற்றார். அவர் படித்திருந்தது பிஎஸ்சி நர்சிங். அங்கே போன உடனே அவர்கிட்ட கேட்ட கேள்வி, உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியுமா என்று சொல்லி. அவர் சொன்னார், எனக்கு தெரியாது என்று சொன்னார். அவர் சொன்னார், எனக்கு இன்ஜெக்ஷன் போட தெரியும், கிளினிக்கல் சைடில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்று சொன்னார். அந்த மருத்துவமனை சொன்னது, அது நல்லது, ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் அதனுடைய நிர்வாக அமைப்புகளையும் நோயாளிகளுடைய எல்லா தரவுகளையும் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்குகிறோம், அதை தேர்ச்சி பெற்றிருந்தால் உங்களை எடுக்கிறோம், நீங்கள் அதற்கு அதிகமான முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் ஆலோசனை சொன்னார்கள். இந்த உலகத்தை பார்க்கின்ற போது கடின உழைப்பாளர்களை விட ஸ்மார்ட்டாக இருக்கிறவர்களை உலகம் தெரிவு செய்கிறது. இந்த உலகத்திலே ஸ்கில் இப்பொழுது தேவைப்படுகிற திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் உழைப்பாளர்கள் தினத்தை கொண்டாடுகின்ற போது நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் இந்த திறமையை வளர்க்க வேண்டும். வேலைக்கு செல்கிற நாமும் சில திறன்களையும் நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். சங்கீதம் 128 அனுபவத்தை நாம் சிந்திக்கின்ற போது நமக்கு கற்றுத்தரப்படுகிற உண்மை, ஆண்டவருக்கு பயந்து நம்முடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும். ராமேஸ்வரம் என்கிற ஒரு கிராமத்தில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்கிற மனிதர் பிறக்கின்றார். அவர் சாதாரணமான பள்ளிக்கூடத்திலே சென்று படித்தவர். குடும்ப சூழ்நிலை சாதாரணமான ஒன்று. ஆனால் அவருடைய முயற்சியை குறித்து சிந்திக்கின்ற போது ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் படிப்பில் தனி கவனம் செலுத்துவேன், எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வை எப்பொழுதும் மனதில் பதித்து கொண்டேன். அவர் சொல்லுகின்ற போது சொல்லுகிறார், நான் பைலட் ஆக வேண்டும் என்று விரும்பினேன். அங்கே எல்லா இன்டர்வியூக்கெல்லாம் போனேன். அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய உயரம் பத்தாது. அவர் ஜனாதிபதியான பின்பு பைலட் ஏரோப்ளைனிலே அவர் பயணிக்கிறார். அந்த மிலிட்ரியினுடைய ஏர்கிராஃப்டில் அவர் பயணிக்கிற போது அவர் சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நான் என்றோ ஒரு நாள் கனவு கண்டேன், அதை நிஜமாக்கி கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நாம் கல்வியிலே இருக்கிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு முதலாவது கடமை கல்வி, உங்களுடைய உழைப்பு. படியுங்கள், நன்றாக படியுங்கள். வேலைக்கு செல்லுகின்றவர்கள் இன்னும் உங்களுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் சிறந்தவர்களாய் நாம் மாற வேண்டும். இந்த உலகத்திலே பார்க்கிற போது பல கடினங்கள் இருக்கிறது. இன்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் கடினப்பட்டது போல பல கடினங்களை நாம் சந்திக்கிறோம். யாத்திராகமத்தினுடைய புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தில் அவர்கள் ஆளோட்டிகள் நிமித்தம் இட்ட கூக்குரல் இன்றும் கேட்கிறது. யாத்திராகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வேலை செய்ய வேண்டும், ஆனால் வைக்கோல் கொடுக்கப்பட மாட்டாது. இந்த உலகத்திலே சமநிலையிலே ஊதியம் இல்லை. இந்த உலகத்திலே உழைப்புக்கேற்ற சில நேரங்களில் உயர்வுகள் இல்லை. இந்த உலகத்திலே சில நேரங்களில் கல்விக்கேற்ற வேலைகளும் இல்லை. ஆனால் எல்லா சூழல்களிலும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, ஆண்டவர் நம்முடைய கரத்தில் தந்திருக்கிற பொறுப்புகளை கருத்தோடு நிறைவேற்ற வேண்டும். முதலாவது நாம் கற்றுக்கொள்கிற செய்தி, உழைக்க அறைகூவல் தரும் ஆண்டவர். உழைக்க அறைகூவல் தருகின்ற ஆண்டவர். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்திலே அங்கே ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிற பொறுப்பு என்னவென்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆண்டவர் அங்கே மனிதனுடைய கரத்திலே கொடுக்கிற ஒரு பொறுப்பு, நீ படைப்போடு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய திட்டம் என்பது மனிதனை கொண்டு பெரிய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். நீ உழைக்க வேண்டும் என்கிற பொறுப்பை அங்கே கொடுக்கிறார். நீ ஆண்டு கொள்ள வேண்டும் அல்ல, மாறாக ஆண்டவருடைய மாட்சிமையான படைப்பையும் அந்த ஏதேன் தோட்டத்தையும் பண்படுத்தி காக்க வேண்டும் என்ற பொறுப்பை கொடுக்கிறார். இன்னும் ஆண்டவருடைய படைப்பின் வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கிற போது ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்திலே ஆண்டவர் 6 நாளும் நேர்த்தியாய் படைக்கிறார். ஆண்டவர் எல்லா நாளும் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். உழைக்கிற ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, நாம் எல்லாரும் உழைப்பை நம்முடைய பங்காக தெரிந்து கொள்ள வேண்டும். திருமறையில் நாம் படிக்கிற போது ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே அங்கே ஒரு சாபம் கொடுக்கப்படுகிறது. அந்த சாபம் என்னவென்று சொன்னால், உன்னுடைய வேர்வை நிலத்திலே சிந்த வேண்டும். அங்கே ஆதாமுக்கும் ஏவாளும் ஆண்டவருடைய கரத்தை விட்டு தூரம் சென்ற போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய முகத்தின் வேர்வையால் நீ ஆகாரம் புசிக்க வேண்டும். ஒரு கடுமையான கட்டளையாக அது கொடுக்கப்படுகிறது. இது ஒருபுறம் பார்ப்பதற்கு ஒரு தண்டனை போல் தோன்றினாலும் ஆண்டவர் அங்கே ஒரு நியமத்தை கொடுக்கிறார்.
ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அந்த பொறுப்பு என்னவென்று சொன்னால், நீ ஆண்டவரை விட்டு தூரம் சென்று விட்டாய், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் அங்கே கொடுக்கிற ஒரு பொறுப்பு, நீ உழைத்து உண்ண வேண்டும் என்ற பொறுப்பை கொடுக்கிறார். நீ வேலை செய்ய வேண்டும் என்ற பொறுப்பை கொடுக்கிறார். திருமறையில் நாம் படிக்கிற போது ஆதாமினுடைய வம்சத்திலே 2 விதமான தொழில்களை மேற்கொள்கிறார்கள். ஆபேல் நிலத்தை பயிரிடுகிறான், மன்னிக்க வேண்டும், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறான், காயின் நிலத்தை பயிரிடுகிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் இதை காண முடியும். அங்கே விவசாயம் செய்கின்ற மக்களும் ஆடுகளை மேய்க்கின்றவர்களும் என்ற ஒரு புதிய தொழில் அங்கே உருவாகிறது. நோவாவினுடைய காலத்திலே திராட்சை தோட்டங்களை நாட்டி அதனுடைய பிரயாசங்களினால் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற அனுபவம் சொல்லப்படுகிறது. இத்தகைய எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்த ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற ஒன்று, நாம் கையின் பிரயாசங்களை சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நிலத்திலே நாம் வேர்வை சிந்தியாக வேண்டும். நிலத்திலே நாம் வேர்வை சிந்தியாக வேண்டும். ஆண்டவரை விட்டு தூரம் போன மக்களையும் அழைத்து அங்கே சொல்லுகிறார், நீங்கள் உழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் படிக்கிற போது அங்கே தெசலோனிக்கே திருச்சபையில் ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டது என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப ஆசுவாசமாக இருந்தார்கள். 1 தெசலோனிக்கேயருக்கு தூய பவுலார் எழுதுகிற போது ஆண்டவருடைய வருகை சமீபம் என்று சொல்கிறார். 2 தெசலோனிக்கேயத்திலே குறிப்பிடுகிற போது வேலை செய்யாத எவனும் சாப்பிடலாகாது என்று சொல்லுகிறார். உங்களில் அநேகர் சும்மா இருக்கிறீர்கள், சோம்பேறிகளாக இருக்கிறீர்கள், ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டது என்று சொல்லி நீங்கள் ஏனோ தானோ என்று வாழுகிறீர்கள், நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்ற கடுமையான பொறுப்பை கொடுக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்தை யாராவது படியுங்கள். ஆதியாகமம் 8:22. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடைக்காலமும் மாரிக்காலமும், பகலும் இரவும் ஒளிவதில்லை. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம், இந்த பூமியை நம்முடைய கரங்களில் தந்திருக்கிறார், குடும்ப உறவுகளை நம்முடைய கரங்களில் தந்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு பயந்து வேலை செய்ய வேண்டும். யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்திலும் 10வது வசனத்திலும் சொல்லுகிற ஒரு அனுபவம், 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக, 7ஆம் நாள் ஓய்வு நாள். ஆண்டவருடைய திட்டம் எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். வேலை செய்ய வேண்டும் என்ற கட்டளை ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தவர், வேலையினாலே ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொள்ளுங்கள் என்கிற பொறுப்பை கொடுத்தவர், அங்கே 10 கற்பனைகளை கொடுக்கிற போது அதில் வைத்திருக்கிற பிரதானமான கற்பனை 7ஆம் நாள் ஆண்டவருக்குரிய நாள் என்ற பொறுப்பையும் அங்கே கொடுக்கிறார். எனவே நம்முடைய வாழ்வின் அனுபவங்களில் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய மாதிரி. அவர் வேலை செய்தார், தன்னுடைய பெற்றோரோடு கூட இணைந்து கடமைகளை நிறைவேற்றினார். ஆகையினால் தான் அவரை பார்த்து சொன்னார்கள், இவர் தச்சனுடைய மகன் அல்லவா. யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். அங்கே சொல்லுகின்ற போது என்னுடைய பிதா அவர் இம்மட்டும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார், நானும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன். அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய பங்காளிகளாய் இருக்கிற நாம் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, சோம்பேறியே நீ எவ்வளவு தூரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். சங்கீதம் 126:5 சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். ஆண்டவர் நம்முடைய கரத்தில் தந்திருக்கிற பொறுப்பு, நாம் உழைப்பை நம்முடைய பங்காக தெரிந்து கொள்ள வேண்டும். 2வதாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம், உழைப்பில் உண்மையோடு செயல்பட வேண்டும். நாம் எல்லாரும் சிறிய வேலைகளோ பெரிய வேலைகளோ ஏதேனும் ஒரு வேலையை நம்முடைய கரங்களில் பெற்றிருக்கிறோம். ஒருவேளை சில நேரங்களில் கல்விக்கேற்ற வேலைகள் கிடைக்காமல் இருக்கலாம், அதற்கேற்ற ஊதியங்கள் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற செய்தி, நம்முடைய வேலை சிறியதோ பெரியதோ நாம் அதில் உண்மையோடு செயல்பட வேண்டும். நான் வாசித்த நற்செய்தி பகுதியிலே மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21வது வாக்கியம் சொல்லுகிறது, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், நீ எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்கிறார். ஆண்டவர் இங்கே தாளந்து ஓமையிலே சொல்லி
5 தாலந்துகளை பெருக்கினவன் 2 தாலந்தை பெருக்கினவனை பார்த்து சொல்லுகிற ஒரு செய்தி, நீ கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாயிருந்தாய், உன்னை அநேகவற்றின் மேல் அதிகாரியாக வைப்பே. உங்களை நாம் செய்கின்ற பணிகள் சிறியதோ பெரியதோ, அந்த பணிவிடைகளில் உண்மையோடு கூட இருப்போம். ஒருவேளை நாம் ஓட்டுநராக இருக்கலாம், ஒரு கட்டிட பணியாளராக இருக்கலாம், தொழில் கூடத்திலே வேலை செய்யலாம், பொறியியலாளராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், அரசாங்க பணிவிடைகளை நிறைவேற்றலாம், மருத்துவத்துறையிலே நிற்கலாம், ஒருவேளை பள்ளி செல்லுகிற மாணவராக கூட நாம் இருக்கலாம். நாம் எந்த பணியானாலும் சரி, ஆண்டவர் நம்முடைய கரங்களில் தந்திருக்கிற பணிகளில் நாம் உண்மையோடு செயல்பட வேண்டும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் இங்கே யோசேப்பினுடைய வாழ்வை குறித்து சுட்டிக்காட்டப்படுகிறது. யோசேப்பை அந்த போத்திபார் இல்லத்திற்கு தலைவனாக மாற்றுகிறார்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, யோசேப்பை தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தார். யோசேப்பு கர்த்தருடைய கனமான பொறுப்பு கொடுக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அவனிடத்தில் ஒரு உண்மை கண்டிருக்க வேண்டும், அவனுடைய வேலைகளில் ஒரு நேர்த்தியை பார்த்திருக்க வேண்டும், அவனுடைய ஒர்க் எல்லாவற்றிலும் ஒரு ஃபினிஷிங் டச் இருந்திருக்க வேண்டும். எல்லா வேலைகளும் நேர்த்தியாக இருக்கிறது, அதில் ஒரு சந்தோஷம் கண்டபடியினால்தான் அந்த எஜமான் அவனுக்கு முழு பொறுப்பையும் கொடுக்கிறான். இந்த யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிற போதும் அவனுக்கு கனம் கொடுக்கப்படுகிறது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே சிறைச்சாலை தலைவன் அங்கே சொல்லுகிறான், சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தார். பாருங்கள், ஒரு கைதியாய் கொண்டு செல்லப்பட்டவன், ஒரு கைதியாய் பிடித்து வைக்கப்பட்டவன், ஆனால் அவனுடைய கையிலே எல்லா பொறுப்பும் கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே நம்மை எல்லாரும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் வேலை செய்கிற இடங்களில் எஜமானர்கள் நம்மை கவனிக்கிறார்கள், நாம் வேலை செய்கிற இடங்களில் நம்மோடு உடன் இருக்கிறவர்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், நாம் செல்லுகின்ற வருகின்ற பாதைகளில் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கண்ணியத்திற்கும் நம்முடைய உண்மைக்கும் நிச்சயம் பரிசு உண்டு. யோசேப்பு அந்த கனமான பொறுப்பை பிடித்துக் கொள்கிறான். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தில் சொல்லுகிற போது, மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ள மனிதனாயிருந்தான். மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். நம்முடைய வாழ்வின் பயணத்திலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற வேலைகள் சிறியதோ பெரியதோ, அதில் உண்மையோடு செயல்படுவோம். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். எவ்வளவு ஒரு தெளிவான அர்ப்பண சிந்தை நம்மிலே பெருக வேண்டும். ஆண்டவரே, நான் அநீதியா எந்த பொருளும் எனக்கு வேண்டாம், நியாயமான வழியில் வருகின்ற பொருள் போதும். நம்முடைய கரங்களில் இருக்கிற எல்லா பணிவிடைகள் எல்லாவற்றிலும் உண்மையோடு இருப்போம். யூதாவை ஆட்சி செய்த யோவாஸ் என்கிற ஒரு மன்னன் அந்த ஆலயத்தை எல்லாவற்றையும் பழுது பார்க்கிறான். ஆலயம் எல்லாவற்றையும் பழுது பார்ப்பதற்கு பணங்கள் எல்லாவற்றையும் சேகரிக்கிறார்கள், எல்லாவற்றையும் அந்த பொறுப்பானவர்களிடத்திலே கொடுக்கிறார்கள். அங்கே ஒரு சாட்சி சொல்லப்படுகிறது. 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு பணத்தை வரப்பற்றி கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள், அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள். பாருங்கள், பெரிய ஒரு சாட்சி. நம்மை குறித்து இத்தகைய சாட்சி சொல்ல முடியுமா? நம்முடைய வேலைகளிலே, நம்முடைய பணிகளிலே, குடும்ப உறவுகளிலே, நாம் படிக்கிற இடங்களிலே நம்மை குறித்து இத்தகைய ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? இதே போன்ற இன்னொரு அனுபவம் யோசியா என்கிற அரசனுடைய காலத்திலும் ஆலயம் பழுதுபார்க்கப்படுகிறது. 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்படுகிற செய்தி, இந்த மனுஷர் வேலையை உண்மையாய் செய்தார்கள். இந்த மனிதர்கள் எல்லாரும் வேலையை உண்மையாய் நிறைவேற்றினார்கள். நம்முடைய விசுவாச வாழ்விலும் ஆண்டவர் நம்முடைய கரங்களில் தந்திருக்கிற வேலைகள் குடும்ப உறவுகளாக இருக்கலாம். பல நேரங்களில் நாம் நினைப்போம், நான் தான் வேலைக்கு போகலையே, வீட்டில் தானே இருக்கிறேன். ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார், வீட்டில் இருக்கின்ற போதும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? படிக்கிற இடத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நமக்கு அந்தந்த நாளுக்குரிய டியூட்டிஸ் தரப்படும், நாம் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறோமா? நாம் உண்மையோடு இருக்கிற போது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை நமக்கு வந்து விடுகிறது, டிசிப்ளின் வந்து விடுகிறது. நாம் எல்லாவற்றையும் சரியாக செய்வதற்கு முற்படுகிறோம். நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய ஒரு சிந்தனை, ஆண்டவரினுடைய கையில் தந்திருக்கிற பொறுப்பு. ஆண்டவரே, நான் கொஞ்சத்திலே உண்மையாயிருந்து
இவைகளை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஆற்றல் தாரும். ஆண்டவர் நம்முடைய கரங்களில் தந்திருக்கிற பொறுப்புகள் சிறியதோ பெரியதோ அதில் நாம் உண்மையோடு செயல்பட வேண்டும். தானியேலை குறித்து ஒரு சாட்சி தானியேலுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 4வது வாக்கியத்திலே சொல்லப்படுகிறது. தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள், ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றத்திலும் அவர்கள் குறைவு காணப்படவில்லை. அவர்களால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. தானியேலை குறித்து சொல்லுகிற போது அவனை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை. தானியேலும் அவனோடு கூட இருந்த நண்பர்களும் அந்த தேசத்திலே உயர் பதவி அலங்கரிக்கின்ற போது வருகின்ற ஒரு பிரச்சனை, மற்றவர்களுடைய மனதிலே ஒரு பொறாமை வருகிறது, மற்றவருடைய மனதிலே ஒரு எரிச்சல் வருகிறது. அவர்கள் சிந்திக்கிறார்கள், எப்படியாவது வசமாக சிக்க வைத்துவிட வேண்டும். ஆனால் தானியேலை குறித்து சொல்லுகிற ஒரு சாட்சி, அவர்கள் உண்மையா இருந்தார்கள். லூக்கா 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? நம்முடைய கரங்களில் இருக்கிற சிறிய பணிவிடையானாலும் சரி, அதை நாம் உண்மையோடு நிறைவேற்றுவதற்கு நம்மால் இயலவில்லை என்று சொன்னால் எப்படி பெரிய பொறுப்புகளை ஆண்டவர் நமக்கு தருவார். எனவே நம்முடைய கரங்களில் இருக்கிற பொறுப்புகள் சிறியதோ பெரியதோ நாம் உண்மையோடு இருக்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய மனதிலே வருகிற ஒரு சிந்தனை, எஜமானர்களாக இருக்கின்றவர்களும் வேலைக்காரர்களை கண்ணியத்தோடு நடத்த வேண்டும். ஓடிப்போன ஒனேசிமுவை குறித்து, பிலமோன் ஒனேசிமுனுடைய அந்த பந்தத்தை குறித்து தூய பவுலார் சொல்லுகிற போது அவனை என்னை போல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னை போல் அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அத்தகைய இந்த தூய அனுபவத்தை வெளிப்படுத்தி இங்கே சொல்லுகிறார், எஜமானாய் இருக்கிறவர்களும் வேலைக்காரர்களுக்கு உரிய கூலியை கொடுக்க வேண்டும். ஒரு வேலைக்காரருடைய கூலி நம்முடைய கையில இருக்கும் என்று சொன்னால் அதுவும் பாவம் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. எஜமானர்களாய் இருக்கிற ஆண்டவருக்கு நாம் பிரியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, வேலைக்காரரே நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். மனுஷன் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதையுமே செய்ய வேண்டியதில்லை, ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய பணிகளை செய்வோம். இறுதியாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு செய்தி, உழைப்பவர்களை உயர்த்துகின்ற ஆண்டவர். நாம் உழைப்பில் கருத்தோடு செயல்பட வேண்டும். வேலைகளை நாம் எவ்வாறாவது செய்து நிறைவேற்ற வேண்டும், உண்மையோடு இருக்க வேண்டும். இறுதியிலே நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உழைப்பவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை யாராவது படியுங்கள். யாத்ராகமம் 1:21. இங்கே சொல்லுகிற போது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். ஆண்டவர் அங்கே செய்கின்ற ஒரு மகிமையான காரியம், அவர்கள் வேலையில் கருத்தோடு செயல்படுகிறார்கள். ஒரு புறத்திலே அரச கட்டளை, அந்த அரச கட்டளை அவர்கள் மீறி துணிவோடு செயல்படுகிற போது அவர்களுக்கு பிரச்சனை வருகிறது. அவர்கள் ஞானமாய் செயல்படுகிறார்கள், ஞானமாய் பேசுகின்றார்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நான் படிக்கிற போது அவர்களிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது. ஆண் குழந்தைகள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்களே என்ற கேள்வி எழுப்பப்படுகிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் போகிறதற்கு முன்பே அவர்கள் பிரசவித்து விடுகிறார்கள், எங்களால் ஒன்றும் செய்ய இயலவில்லை என்று சொல்லி ஞானமாய் பேசுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய கடமைகளை கருத்தோடு செய்கின்ற போது அது ஆண்டவருடைய பார்வையில் அந்த கணக்கு வைக்கப்படுகிறது. ஆண்டவர் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார், உயர்த்துகிறார். ஆண்டவர் அவர்களுக்கு உயர்வை கொடுக்கிறார். தாளந்து ஓமைகளிலே அந்த எஜமான் அவருடைய கரத்திலே பொறுப்பை கொடுக்கிற போது, எஜமான் எந்த சிசிடிவி கேமராவும் அங்கே ஃபிட் பண்ணலை, எந்த மேனேஜரையும் நியமிக்கலை, யாருமே அங்கே இல்லை. அவன் சொல்கிறான், அவங்க கையில் இந்த வேலைகள்லாம் தந்துட்டு போகிறேன், நான் தூர தேசத்திற்கு போகிறேன் என்று சொல்கிறார். இந்த நாட்களில் அலுவலகங்களில் எல்லாம் சிசிடிவி கேமரா எல்லாம் வைத்திருப்பார்கள். நம்முடைய ஒர்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒர்க் ரிப்போர்ட் எல்லாம் கேட்பாங்க, நம்முடைய ப்ரோக்ரஸ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க, நீங்கள் ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்களா, செயல்படுத்தி விட்டீர்களா என்று சொல்லி பல கேள்விகள் எல்லாம் வைக்கப்படும். பல நேரங்கள் நம்முடைய ஒர்க்குகளில் நாம் பின்தங்கி இருக்கிற போது நாம் அதை புஷ்அப் பண்ணி முடிப்பதற்காக நம்மை உற்சாகப்படுத்துவார்கள். ஆனால் இங்கே இந்த தாளந்து ஓமையிலே யாருமே இல்லை.
அவருடைய கரத்திலே 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுக்கப்பட்டது. அதை கண்ணியத்தோடு பெற்றுக்கொண்டவர்கள் பயன்படுத்தினார்கள். தங்களுக்கு இருந்த திறமைகளை பயன்படுத்தினார்கள். தங்களுக்கு இருந்த தாலந்துகளை முழுமையாய் உபயோகித்தார்கள். அதனுடைய விளைவை குறித்து சொல்லுகிற போது வெகு காலத்திற்கு பின்பு அந்த எஜமான் திரும்பி வருகிறான். தூர தேசத்திற்கு புறப்பட்டு சென்றான். வெகு காலத்திற்கு பின்பு திரும்பி வருகிறான். வருகிற போது அங்கே எல்லாம் நேர்த்தியாக இருந்தது. அலுவலகம் ஒன்றிலே செல்லுகிற போது அந்த அலுவலகத்தினுடைய சூழலை பல நேரங்களில் கவனித்திருக்கிறேன். அந்த அலுவலகத்தில் மேலாளர் மேனேஜர் இல்லை என்று சொன்னால் யாரும் அந்த சேரில் இருக்க மாட்டாங்க. ஆனால் மேனேஜர் வந்துட்டார்னு சொன்னால், மேனேஜர் இருக்கிறார்னு சொன்னால் எல்லாரும் சுறுசுறுப்பாக இருந்து ஆக்டிவாக வேலை செய்வாங்க. மேனேஜர் ஜஸ்ட் கொஞ்சம் வெளியே போனால் போதும் அந்த அலுவலகம் காலியாக இருக்கும். ஒரு பஹ்ரைன் தேசத்தில் எப்படி இருக்கும்னு தெரியல. இது இந்திய தேசத்தினுடைய சூழல், நம்முடைய தேசத்தினுடைய சூழல். ஒருவேளை அலுவலகத்தில் பொறுப்பானவர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த கடமைகளிலே ஒரு சின்ன அசால்ட் என்று சொல்லலாம், ஒரு நிர்விசாரம், அதை எளிதாக எடுத்துக்கொள்ளுகிற அனுபவம் உண்டு. இங்கே மத்தேயு 25 சொல்லப்படுகிற அந்த அனுபவம், யாருமே அவர்களை கண்காணிக்கவில்லை. தங்கள் கரங்களில் உள்ள வேலைகளை நேர்த்தியாய் செய்தார்கள். இதனுடைய ஆசீர்வாதத்தை சங்கீதம் 128 கூட நாம் பொருத்தி பார்க்கின்ற போது அங்கே அவர்கள் வேலையில் ஒரு மகிழ்ச்சி, குடும்ப உறவிலே ஒரு சந்தோஷம், தலைமுறையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். யோசேப்பினுடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொள்ளுகிற போது ஆதியாகமம் 39:3 சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று எஜமான் கண்டுகொண்டார். இன்னும் அவனை குறித்து ஆதியாகமம் 41 யோசேப்பை குறித்து சொல்லுகிற போது தேவ ஆவியை பெற்ற மனிதன். 41 ஞானம் உள்ளவன், விவேகம் உள்ளவன். 41-42 எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரி. அவனுடைய உண்மைக்கான விலை சற்று காலம் எடுக்கிறது. நீண்ட பயணம், நீண்ட வேதனைகள், நீண்ட பாரங்கள், சிறைச்சாலைகள், பல கடினங்கள். ஆயினும் எல்லா இடத்திலும் அவனுக்கு ஆசீர்வாதம். போத்திபாருடைய இல்லத்திலும் அவன் கையிட்ட எல்லாவற்றினால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. சிறைச்சாலையிலும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அரண்மனையிலும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இன்னும் சொல்லுகிற போது தலைமுறையான அந்த ஆசீர்வாதத்தை அவன் சொந்தமாக்கி கொள்ளுகிறான். அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிற போது அவனுடைய சகோதரர்களும் குடும்பத்தினர் எல்லாரும் தூரமாக இருக்கிறார்கள். அவர்கள் மறுபடியும் வருகின்ற போது ஆதியாகமம் 45:7 உங்களை உயிரோடே காப்பதற்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். யோசேப்பு ஒரு தெளிந்த விசுவாச பார்வையோடு சொல்லுகிறார், ஆண்டவருக்கு பயந்து நான் பணிகளை நிறைவேற்றினேன், கர்த்தர் எனக்கு உயர்வுகளை தந்தார். சங்கீதம் 128 அந்த உன்னத அனுபவம். கர்த்தருக்கு பயந்து பணிவிடைகளை செய்கிற மனிதன், அவன் வேலையிலே ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சி, தலைமுறையான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொள்ளுகிறார். திருமறையை நாம் படிக்கின்ற போது உழைக்கின்ற மக்களை ஆண்டவர் அதிகமாய் பயன்படுத்துகிறார். சும்மா இருக்கின்றவர்களை ஆண்டவர் பயன்படுத்துவதில்லை. சும்மா இருந்தால் இரும்பு கூட என்ன செய்திடும், துரும்பு பிடிச்சு போகும். உழைக்கிற மக்களை ஆண்டவர் கண்ணியப்படுத்துகிறார். மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஜனங்களை மேய்க்கிற பொறுப்பை கொடுத்தார். கிதியோன் கதிர்களை போரடித்து கொண்டிருந்த போது பயந்த சுபாவம் உள்ளவன், அவனிடத்திலே பராக்கிரமசாலி என்று சொல்லி அவனை ஒரு பெரிய வீரனாக ஆண்டவர் மாற்றினார். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது இசைக்கருவி மீட்டுகின்ற ஒரு மனிதனாக இருந்தவனை அரசனாக்கினார். அநேக பாடல்கள் எழுதுவதற்கு பயிற்றுவித்தார். வரி பிரித்து கொண்டிருந்த மத்தேயு மீன்களை பிடித்து கொண்டிருந்த சீடர்கள் எல்லாரையும் மனிதர்களை பிடிக்கிற மனிதராய் ஆண்டவர் மாற்றுகிறார். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 22:29 சொல்லுகிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அந்த உயர்ந்த அனுபவத்தை நாம் சொந்தமாக்குவோம். இந்த 1ஆம் தேதியிலே உழைப்பாளர் தினத்தை உலகமெங்கும் கொண்டாடுகின்ற போது நாம் எல்லாரும் இந்த தேசத்திலே உழைக்கிற மக்கள், உழைப்பிலே உண்மையோடு இருப்போம். நாம் எல்லாரும் வேலைகளில் ஈடுபடுவோம். நம்மால் இயன்ற பணிவிடைகளை நேர்த்தியாய் செய்வோம். அவைகளை உண்மையோடு நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே உன்னத ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பங்களுக்கும்
நம்முடைய வாழ்வுக்கும் தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். இறைநாம மகிமைக்காக கீர்த்தனைகளில் 265வது கீர்த்தனை, பயந்து கர்த்தரின் பாதையதனில் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
யாவரும் நின்ற